ஹலோ நண்பா! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எத பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா, அன்சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் யார் என் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணா? திடீர்னு இப்போ நைட்டு பார்ப்பீங்க, ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்கும். காலைல எந்திச்சு பாத்ரூம் போயிட்டு வந்து பார்த்தா, யூடியூப் எடுத்து பார்த்தா, ஒயிட் டிஷ்யூல போய் பார்ப்பீங்க மொத வேலையா. அப்படியே பார்த்தா ஒரு 200 பாதிக்கு பாதி கூட இல்ல. பாதி முக்காவாசி குறைஞ்சிருக்கும். அன்சப்ஸ்கிரைப் ஆயிருக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது யார் அன்சப்ஸ்கிரைப் பண்ணான்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்க குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடு அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் யூடியூப் கிளிக் பண்ணிக்கோங்க குரோமில். கிளிக் பண்ண உடனே இப்படி வந்துடும். உங்கள் சேனல் லோகோ மூலையில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி யுவர் சேனலை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கஸ்டம் சேனல் கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் சேனல் கிளிக் பண்ண உடனே இருங்க நண்பா, சேனல் காஸ்மெட்டிக்ஸ் வந்துடும். இது ஸ்டூடியோ பீட்டா செட்டிங் ஓப்பன் ஆகிடும். இந்த பீட்டா செட்டிங்லாம் பார்க்க போகிறோம். அன்சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டு அது எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சேனல் தான் நண்பா. இந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்எஸ் கேமிங். இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஏன்னா இவர் எதை பற்றி வீடியோ போடுறாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அண்ட் வைசிட்டி. இப்போ வைசிட்டினா என்னடா வைசிட்டிங்க நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. வைசிட்டியில் இந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் வெயிட் கட்டி போட்டுட்ருக்காரு பயங்கரமாக. ஸோ பார்த்தாலே தெரியுது. ஸோ இவர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இப்போ வாங்க அன்சப்ஸ்கிரைப் லிஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் கேட்டிங்கன்னா யூஸ்மி நண்பர்கள் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ வாங்க இப்போலாம் நம்ம இப்போது உங்கள் குரோம் பேஜ் ஒரு நிமிஷம் நண்பா. ஆனால் இந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் அப்படியே கையில் கிடச்சா அப்படியே என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் சொல்லுங்கள் பார்ப்போம். காலைல ஏஞ்சி பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே மனசே பக்குன்னு அப்படியே வீடியோ போடுறதே வெறுத்துருவீங்க இல்லையா? நானும் அது மாதிரிலாம் ஆயிருக்கு. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ காலைல பார்ப்போம் ஒரு 500 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 200 வந்துடும். அப்படி ஆன உடனே நம்ம இதுக்கு மேலே வீடியோ போடணுமா அப்படின்னு போயிடும். ஆனால் தயவு செஞ்சு அது மாதிரிலாம் போயிடாதீங்க. வீடியோ போடுங்க, யூடியூபர் சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ வாங்க அன்சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறோன்னு அன்சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டை கண்டுபிடிப்போம். உங்கள் சேனல் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்னு காட்டும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சி ஆல்னு காட்டுது இல்லையா கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல் வரும். இதில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கு இல்லையா, இதில் 30 கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணால் 50 கூட கொடுத்துக்கோங்க. இங்கே ஃபுல்லாக இப்படி இருக்கு இல்லையா, இதில் சில பேர் இந்த இடத்த இப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. இதோ இப்படி பண்ணிவிட்டு இதான் அன்சப்ஸ்கிரைபு, இவங்க உங்கள் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பித்தலாட்டம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இது இப்படி இல்லை. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். உங்கள் சேனலில் லாஸ்ட்டாக இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் தான் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸு. இப்போ என்ன கேட்குறீங்கன்னு தெரியுது. அதை லூசு பையா, நான் உங்கள்கிட்ட இது கேட்கலடா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணது யாருன்னு தானே கேட்குறீங்க. அதையும் சொல்கிறேன் வாங்க. உங்கள் சேனல் அனாலிசிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அனாலிசிஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் இங்கே கீழே சி மோருன்னு இருக்கு இல்லையா, கிராஃப் கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்படி தான் வரும். இதில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் போட்டிருக்க வீடியோஸ்லாம் வரும். அதில் மேலே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் ஆக மாட்டுது. போச்சு, ஒரு நிமிஷம் நண்பா. இதில் மேலே மோருன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே மேலே 28 days இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லைஃப் டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போது என் சேனல் இந்த லாஸ்ட்டில் காட்டுறது பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ்ட் அப்படின்னு இங்கே இருக்கும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு மட்டும்
இன்ன வரைக்கும் நான் சேனல் ஆரம்பித்து 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாசத்துல 4149 பேர் என் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடடேய்! நான் அப்படியே இத்தனை பேர் ஷாக் இருந்தா என் ஆயிட்டேன். சேனல் நான் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணியிருப்பேனேடா! ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. 4149 பேர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க சேனலுக்கு எத்தனை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு. இதில எங்கேருந்து யார் யார் எப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பிட்டு இவரு தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இந்த சேனல்காரர் தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா, அதுக்கு நீங்க 1000 சப்ஸ்கிரைப் மேல ரீச் ஆயிருக்கணும். நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, அதிகம் பேர் இன்னும் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணல. அதனால அது இதில பார்க்க முடியாது. அது ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட் நேம் வேணா அடுத்த வீடியோல சொல்றேன். சரிங்களா? ஆனா அந்த வெப்சைட் கிளிக் பண்ணா 1000 சப்ஸ்கிரைப் இருந்தா மட்டும் தான் நீங்க ரியல் அன்சப்ஸ்கிரைப் பார்க்க முடியும். இது வந்து பொதுவா தான் சொல்லும். பார்த்தீங்கன்னா, யூடியூப் வாட்ச் பேஜ் ஏதோ கிளிக் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஆமா, ஏதோ கிளிக் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, யூடியூப் வாட்ச் பேஜ், யூடியூப் சேனல், யூடியூப் சர்ச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஹோம் பேஜ், க்ளோஸ்டு அக்கவுண்ட் இப்படி ஏகப்பட்டது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ யூடியூப் வாட்ச் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் வாட்ச் பேஜ்னா வீடியோ ஓடிட்டே இருக்குள்ள பார்க்கக்குள்ள 102 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. யூடியூப் சேனல், அதாவது சேனல் ஹோம் பேஜ் முன்னாடி இருக்கும் இல்லையா, சர்ச் பண்ண உடனே வரும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 489 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. யூடியூப் சர்ச் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான்ப்பா, அது எவன் தெரியல. அவன்லாம் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கானா பார்த்துக்கோ ஒருத்தன். அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த க்ளோஸ்டு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்னு சொல்லிட்டு நான் 10 வச்சுருக்கேன், 10 விசஸ் 10, 8 விசஸ் 8, 5 விசஸ் 5 அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் க்ளோஸ்டு அக்கௌண்ட்டு. இந்த க்ளோஸ்டு அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணால் 25 பேர் அந்த மாதிரி எனக்கு பண்ணியிருக்காங்க. 25 க்ளோஸ்டு அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அக்கௌண்ட்லாம் யூஸே ஆகல. அதனால் ஸ்பாம் சப்ஸ்கிரைப் ஆகி தானாகவே போயிடுச்சு. தயவுசெஞ்சு இந்த 10 விசஸ் 10, 5 விசஸ் 5 பண்ணால் க்ளோஸ்டு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஏறிக்கும், பார்த்துக்கோங்க. க்ளோஸ்டு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இங்கே அன்சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் க்ளோஸ்டு அக்கௌண்ட்டில் பண்ணிக்கோங்க அன்சப்ஸ்கிரைபை. அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் சேனல் லிஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 286 சேனல் லிஸ்ட்டு. இந்த சேனல் லிஸ்ட்லாம் நிறையா வருதுல்ல, அதில் அதர்ஸ், அப்புறம் அதை போக இந்த வாட்ஸ்அப்பில் லிங்க்கை கிளிக் பண்ணி அப்படி இப்படின்னு இந்த ஆப்பில் இந்த டியூப் பண்ணி அப்படி இப்படின்னு நிறைய ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆப்லேருந்துலாம் அன்சப்ஸ்கிரைப் ஆகி 3002 பேர் அதுலேருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வழி பார்க்கலாமா. அப்புறம் பேக் வாங்க. இப்போது உங்கள் சேனல் கண்டென்ட் இங்கே இருக்கும் பாருங்கள், வீடியோ கண்டென்ட்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் கண்டென்ட் தான். இதில் இப்போ நான் இதில் ஒரு வீடியோ போட்டேன், டெய்லி 100 சப்ஸ்கிரைப்னு, அதை கிளிக் பண்ணுறேன். இதில் இந்த வீடியோவோட கிராஃப் கிளிக் பண்ணுறேன், வீடியோ அனாலிசிஸு வந்துடுச்சு. இங்கே கீழே மோர் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எனக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்குன்னா 431 வியூஸ் இதிலேருந்து வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட்ச் டைம் 11 ஹவர்ஸ் இதை எடுத்து கொடுத்துச்சு. ஆனால் இந்த வீடியோவை கிளிக் பண்ணவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா 2087 பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது யாருமே 2087 பேருமே ஃபுல்லாக பார்க்கல. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்சப்ஸ்கிரைப் இல்லை, எனக்கு 10 சப்ஸ்கிரைப் இந்த வீடியோலேருந்து கெயின் ஆகிருக்கு. அது மாதிரி உங்கள் வீடியோவில் இந்த இடத்த 0 இல்லை இந்த மாதிரி சப்ஸ்கிரைபே வரலைன்னா அந்த மாதிரி வீடியோ தயவு செஞ்சு போடாதீங்க. சப்ஸ்கிரைப் இந்த இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோனா மட்டும் போடுங்க. உங்கள் சேனல் சீக்கிரமாக க்ரோத் ஆகும், சப்ஸ்கிரைபும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபராக இருந்தால் அவருக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் சேனலையும் நம்ம சேனல் ப்ரொமோஷன் பண்ணணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள் 9 பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, 43 மெசேஜ், 9 சேட்டு 43 மெசேஜ். வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேட் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் கேட்டிங்கன்னா வந்து பண்ணி தருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.